அஸ்ஃபிக்சியாவோட கேட்டகரைசேஷன் பார்க்கலாமா இன்றைக்கி? ஹேங்கிங் பற்றி தெரியும், ஸ்ட்ராங்குலேஷன், கழுத்து நெச்சு கொண்டுட்டாங்க, தண்ணிக்குள்ளே விழுந்து இறந்துட்டாங்க, தூக்கில் போட்டாங்க, இந்த மாதிரி நிறைய பேசுகிறோம். ஸோ ஃபைனலாக எதனால சாகுறாங்க அப்படின்னா மூச்சு முட்டி இறக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒன்று ஆக்சிஜன் கம்மியாக போகுது, கார்பன் டை ஆக்சைடு உள்ளே தங்கிடுது. ஸோ இந்த காம்பினேஷன் தான். ஸோ உடலில் எந்த பகுதி அஃபெக்ட் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம ப்ராடாக 4 டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து அப்ஸ்ட்ரக்டிவ். அப்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா என்ன? ஏதோ அடைச்ச மாதிரி இருக்குது, காற்று உள்ளே போகலை. ஒன்று தலையை சுற்றி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் கட்டிட்டாங்க ஆசை படத்தில் வர மாதிரி அப்படின்னா மூச்சு முட்டிடும், கை பின்னாடி கட்டிடுறாங்க, அது அன்கவர் பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்க ப்ரீத் பண்ண அவங்களோட மியூக்கஸ் செக்ரிஷன் ஆகும், அந்த பேப்பரும் முகமும் ஒட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ த பர்சன் வில் ஹாவ் அ விஷியஸ் சைக்கிள் ஆஃப் a difficulty in respiration, an obstruction of respiration, there is a lack of oxygen from the environment, and this mucus is again causing the person having a difficulty of a continuous breathing. அப்போ எங்கே சொல்கிறோம் அது obstructive. So that is called as wet submarine. Number 2, okay, மூக்க வாயும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க, கை வச்சு அமுத்துறாங்க, ஸ்மாதரிங் சொல்கிறோம். வாயில் துணி வச்சு அடிச்சிடுறாங்க, அது obstructing the airway, அதுக்கு பேர் gagging. தொண்டையில் ஏதோ மாட்டிக்கிச்சு, சாப்பிடும் போது ஒரு காயினோ ஒரு கேண்டியோ இல்லை ஒரு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் சிக்கிடுது, இல்லை பல்லு கூட கழுண்டு விழுந்துருது. சரி, லூஸ் டென்ச்சர்ஸ், வயசானவங்க ஒரு எண்டோட்ரக்கில் டியூப் போடுறோம், பல்லு போய் மாட்டிக்குது. ஸோ அப்ஸ்ட்ரக்டிவ், தட் இஸ் கால்ட் இஸ் அப்ஸ்ட்ரக்டிவ் காஸ். ஸோ இது எல்லாமே அப்ஸ்ட்ரக்டிவ் காசஸ் சொல்கிறோம். எதெல்லாம் சொல்கிறோம்? ட்ரை சப்மரின், ஸ்மாதரிங், கேகிங், சோக்கிங், இது எல்லாமே அப்ஸ்ட்ரக்டிவ் காஸ். So, what is the best example here? The dry drowning. So, you are matching the number 1 house of obstructive with a dry drowning. Number 2 போலாம் constrictive. Constrictiveனா என்ன அப்படின்னா அந்த ஏர் பேசேஜஸ் சுருங்குது. எப்படிலாம் சுருங்குது? வெளியில் ஒரு சின்ன கயிறு போட்டு தூக்கில் தொங்குறாங்க அப்படின்னா இட் இஸ் கன்ஸ்ட்ரிக்டிங் தி ஏர்வே. கை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், கழுத்தை நெரிக்கிறோம் அப்படின்னா அது கன்ஸ்ட்ரிக்டிவ். ஓகே, இது ஒரு சின்ன துப்பட்டா போட்டு கழுத்தை நெரிச்சு அப்படி ட்ராக் பண்ணி இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த ஏர்வேவை நெருக்குது, சுருக்குது, அது கன்ஸ்ட்ரக்டிவ் காஸ். இல்லை ஒரு போலீஸ், ஒரு போலீஸ்க்கும் ஒரு சின்ன கை கலவரம், அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்போ பெண்டில் ஜஸ்ட் கழுத்தை அமுக்குறாங்க. ஸோ அகெயின் கன்ஸ்ட்ரக்டிவ், தட் இஸ் கால்ட் சோக் ஹோல்ட், கேரட்டட் ஹோல்ட், இதெல்லாம் சொல்கிறோம். ஸ்பெயின் மாதிரி கண்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஜுடிஷியல் எக்ஸிக்யூஷன் எப்படின்னா உட்கார வச்சு முன்ன கழுத்துலையும் பின்ன கழுத்துலையும் போல்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் ஸ்பானிஷ் வின்லாஷ் அப்படின்னு சொல்கிறது, கேரோட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணுது? ஏர்வே கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவ் காசஸ். ஸோ இங்கே செகண்ட் ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ணுவீங்க? கன்ஸ்ட்ரக்டிவ் த்ராட்லிங். த்ராட்லிங் அப்படின்னா நம்மளோட கை வச்சு மேனுவலாக ஸ்ட்ராங்குலேட் பண்ணுறது த்ராட்லிங். ஓகே, அடுத்தது ரீப்ளேஸ்மெண்ட் காஸ். ரீப்ளேஸ்மெண்ட் காஸ் அப்படின்னா என்ன? ஆக்சிஜனுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு திரவம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க, இல்லை ஒரு பெரிய கெமிக்கல் டேங்க்கில் வேலை பண்ணிகிட்ருக்குமோ விழுந்துட்டாங்க, எலக்ட்ரிக் போஸ்ட்டில் வேலை பண்ணிகிட்ருக்கும் போது ஷாக் அடித்து விழுந்துடுறாங்க. கீழே பார்த்தா ஒரு பெரிய கண்டெய்னர், ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்குள்ளே விழுந்துறாரு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிஜன் இஸ் ரீப்ளேஸ்டு பை ஒரு வாட்டர் இல்லை ஒரு கெமிக்கல், அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் காஸ். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ஆப்ஷன்? ட்ரௌனிங் இஸ் அன் ஆப்ஷன். அடுத்தது ரெஸ்ட்ரிக்டிவ் காஸ். ரெஸ்ட்ரிக்டிவ் காஸ் அப்படின்னா நம்ம இயல்பாக மூச்சு விட்டு மூச்சு உள்ளே எடுத்து மூச்சு வெளியில் விடுறோம். ஸோ அதில் ஏதாவது ஒரு தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஒரு பெரிய கண்டெய்னர் மேலே விழுந்துருச்சு, இல்லை முகத்தை எடுத்து ஒரு ஹீப் ஆஃப் சாண்டில் அமுத்துறாங்க, ஸோ அதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் காஸ். இல்லை ஒரு ரயில்வே ட்ராக்ஸ் கிராஸ் பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஜோலார்பேட் மாதிரி ஜங்ஷனில் ட்ராக் கிராஸ் பண்ணும்போது 2 கம்பார்ட்மெண்ட்டுக்கு நடுவில், ஒரு 2 போகிக்கு நடுவில் மாட்டிக்கிறாங்க அப்படின்னா அது ரெஸ்ட்ரிக்டிவ் காஸ். இல்லை ஒரு போலீஸ் கஸ்டடியல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூட்ஸ் காலால் எட்டி உதைப்பாங்க, காலை வச்சு அமுக்கிடுவாங்க செஸ்ட்டில், அப்போ என்ன ஆகுது? ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் த மூமெண்ட். ஸோ இது ரெஸ்ட்ரிக்டிவ் காஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஒன் இஸ் லெஃப்ட் அவுட் ஈஸி, இன்னொன்று இங்கே லெஃப்ட் அவுட் காஸ் தாண்டி பார்க்கும்போது பர்க்கிங். பர்க்கிங்னா என்ன? பர்க்கிங்கில் 2 காம்பனண்ட் இருக்குது. ஒன்று ஸ்மாதரிங், இன்னொன்று வந்து ரெஸ்ட்ரிக்டிவ், ட்ரோமேட்டிக் ஆஸ்ஃபிக்சியா. இந்த 2 காம்பினேஷன் பேர் தான் பர்க்கிங் சொல்கிறோம். அப்போ ஒன்று ஸ்மாதர் பண்ணுறாங்க, அது அப்ஸ்ட்ரக்டிவ் காஸ். மூக்கு வாய் அடைக்கும் போது காற்று உள்ளே போகிறது தடைப்படுது, அதனால் அது அப்ஸ்ட்ரக்டிவ் காஸ். ட்ரோமேட்டிக் ஆஸ்ஃபிக்சியா அப்படின்னா நெஞ்சு மேலே உட்காந்து அமுக்குறாங்க, அப்போ காற்று போகலை, அப்போ இங்கே ரெஸ்ட்ரிக்டிவ் காஸை
பர்க்கிங்கில் ஒரு காம்பனண்ட் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் காஸ். ஸோ இப்போ எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா obstructive cause, constructive cause, restrictive cause, replacement cause. Dry drowning, throttling, burking, drowning. ஸோ இப்படி தான் நம்ம ஆஸ்ஃபிக்சியாவை 4 கேட்டகரைஸ் பண்ணுறோம். தேங்க்யூ.